பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 9:23 அடியேன் வாசிக்கிறேன். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இந்த காலை வேளையில நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இயேசுவானவர் சொல்லுகிறார், என்ன ஃபாலோ பண்ணணும் நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா 3 காரியம் செய்யணும். 1, உங்களை நீங்களே வெறுக்கணும். அதுதான் அந்த வசனத்துல சொல்லுகிறது, தன்னைத்தானே வெறுத்து. 2வது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. நீங்க தேவனை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை நீங்கள் சுமக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். 3வது, என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பாருங்க, இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு. தேவனை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அநேகர் இந்த உலகத்துல வருகிறார்கள். அநேகர் நான் கிறிஸ்துவின் வண்டிய கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காகவே இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு ஒரு புறம் பேசினாலும், இன்னொரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்களோட இருக்கும். உலக பிரகாரமான காரியங்களில் சொத்து சேர்ப்பதும், காரியங்களை வாய்க்க பண்ணுவதும், எல்லா காரியங்களையும் போய் என்ஜாய் பண்ணுவதும், ஸோ இந்த உலகத்தினுடைய இருக்கிற எல்லா ஆசபாசனா எல்லாவற்றையும் அனுபவிப்பதும், இவ்விதமாய் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே பங்கெடுத்து கொண்டு திரும்பி வந்து சபைக்கு வரும்பொழுதோ இல்லை யாராவது பேசும்போதோ சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஜீசஸை தான் ஃபாலோ பண்ணுறேன், ஜீசஸ் தான் என் கடவுள், அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அவருன்னா ரொம்ப பிடிக்கும், நான் அவருக்காகவே வாழ்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவதை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், தன்னைத்தானே வெறுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இயேசுவானவர் தன்னை வெறுத்து அடிமையின் ரூபமாய் நமக்காக சிலுவையில சுமந்து வெற்றி சிறந்தவர். அவர் எப்படி இருந்தாரோ, மெய்ப்பன் எப்படி இருந்தாரோ அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவரை ஃபாலோ பண்ணும்போது அவர் எப்படி நடந்தாரோ அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் சிலுவையில தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். அதுதான் சொல்றாரு. முதலாவது, நீங்க இந்த உலகத்துல வாழும்போது உங்களை நீங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, உங்களை நீங்க வெறுத்து ஒப்பு கொடுங்க. இல்லை, நான் எனக்காக இந்த காரியம் இல்லை, நான் என்னால செய்ய முடியும், நான் பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன், நிறைய காரியங்களை முன்னிட்டு நம்ம சொல்லுகிறோம். பெருமையானவைகளை நிறைய பேசுகிறோம், பெரியவைகளை எல்லாவற்றையும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். இல்லை, நீங்க முதலாவது இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து வெறுக்கணும். இல்லை, என் தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று முழுமையா இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வந்து பரிசுத்தரை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது தொடர்ச்சி பார்த்தோம் என்றால் அதனுடைய விளக்கம் இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி உலகத்துல வாழணுன்றதுக்காக சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை ஓடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் அதை இழந்துருவோம். ஆகையால நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நிறைய பேர் நிறைய சத்தியங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ, புரிதல் இருக்கோ, அதை நோக்கி இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, நீ உன்னை வெறுத்து அனுதினமும் உன்னுடைய சிலுவை, உனக்குன்னு ஒரு பாடு இருக்கு, இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு காரியம் இருக்கிறது, நீ ஜெயம் எடுக்க வேண்டிய தனிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு, அதை நீ எடுக்கணும். ஆகையால நீ அனுதினமும் என்னை பின்பற்றினா நீ ஜெயத்தை பெறுவாய். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை நஷ்டப்படுத்தி கொண்டால், தன்னை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அப்படின்னு வேத வசனம் நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என்ன நானே நான் நஷ்டத்துல படுத்திட்டேனா, இயேசு கிட்ட வராம, இயேசு கிட்ட நான் நிக்காம, ஊழியத்தை செய்யாம, பெருமையானவைகளை நான் யோசிச்சு கொண்டு இந்த உலகத்தோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேனா, நான் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட் ஆனது. ஆமென். நான் எல்லாத்துல இடத்துலயும் ஓடி போய் பிரசங்கம் பண்ணாலும் என் ஆத்மாவை நான் தாழ்த்தாம, என் ஆத்மாவை நான் வெறுமையாக்காம, என் ஆத்மா எல்லா உலக காரியங்களை வெறுக்காம இருந்தா நிச்சயமாகவே இதை நாம் இழந்து போவோம். ஆமென். இந்த வேளையில இழந்து போவதற்காக ரட்சிக்கப்பட்டோம். இதை தொடர்ந்து கர்த்தர் நம்மிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், ஒரு நாளும் ஆத்துமாவை நாம் இழந்து போக கூடாது. ஆமென். அதுதான் லூக்கா 14:27 பார்க்கிறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. உங்களுடைய சிலுவை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய காரியத்தை நீங்கள் சுமந்து கொண்டு வாங்க. மற்றவர்கள் மீது சுமக்காதீங்க. உங்களுடைய சிலுவை எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்களை சுமந்துட்டு வாங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ பிரச்சனைகள் எதனா அதை நான் ஃபேஸ்
ஃபேஸ் பண்றேன், நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு அதை சுமந்து கொண்டு தைரியமா வாங்க. இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்துல நிறைய பேர் வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா ஒண்ணுமே இல்லை, நீ சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், அப்படியே ஒரே நாள் மேஜிக் மாதிரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. நீ எடுத்துக்கொண்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும். உன் பிரச்சனை நீ தான் கையில் எடுக்கணும். நீங்கள் எடுத்துக்கொண்டு நீ கடந்து வரும்போது கிறிஸ்து ஜெயம் பெற்றது போல நீங்களும் ஜெயம் பெறுகிற காலம் சமீபமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சோ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் தேவனை பின்பற்றுகிற பொழுது அந்த உணர்வு எப்பொழுது வந்ததோ அப்பயே இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு வெளியே வாங்க. உங்களை நீங்களே வெறுத்து உங்களுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கிட்டு பின்பற்றி வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்துல சிறந்திருக்கும்படி செய்வார். இந்த உலகத்துல ஜெயம் எடுத்த கிறிஸ்துவாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள நின்று ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பேசின வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், சோ கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற உன்னதமான நினைப்போடு கூட ஃபாலோ பண்ணி வருகிற ஒவ்வொருவருக்கும் நீ சொல்லின இந்த அறிவுரைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு இந்த காலை வேளையில சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த உலக காரியங்களை நாங்கள் வெறுத்து ஆண்டவரே எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த சிலுவையை நாங்கள் அனுதினமும் சுமந்து உம்மிட பின்பதாக வர எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய சீஷர்களாய் தெரிந்து கொண்டீர். அவர்கள் எல்லா காரியத்தையும் வெறுத்து உம்மை ஆண்டவரே பின்பற்ற கிருபை கொடுத்து வழி நடத்தும். இதற்கு தடையா இருக்கிற உறவுகளாகட்டும், இதுக்கு தடையா இருக்கிற நண்பர்களாகட்டும், இதுக்கு தடையா இருக்கிற ஆண்டவரே அப்பா டிவியா இருக்கட்டும், மற்ற கேளிகைகளாகட்டும், ஆண்டவரே மற்ற ஆண்டவரே நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லாவற்றையும் இயேசு நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற ஆண்டவரே கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கு ஆத்துமாவை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஆசீர்வதியும். இப்போதும் வியாதி பலவீனங்களோடு யாராகிலும் இருந்தா எல்லா வியாதி விக்கிரங்களையும் பலவீனங்களும் நீக்கி போட்டு பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.